வணக்கம் நண்பர்களே. தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் மிக பரபரப்பாகவே இயங்க ஆரம்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவருக்கு நெருக்கமான உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் நடந்த ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கும் போது எடப்பாடியினுடைய அணியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சர் டெல்லிக்கு போன் செய்திருக்கிறார். அவர் டெல்லி பாஜக கட்சியை சேர்ந்தவர், மிக பாஜகவில் பவர்ஃபுல்லாக இருப்பவர். இவர் அதிமுகவுடைய மாஜி அமைச்சர். அங்கு ஃபோன் செய்திருக்கிறார். என்ன உரையாடல் என்ன? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து சேரும். சரி, எடப்பாடி அணியில் இருந்த ஒரு மாஜி அமைச்சர் டெல்லிக்கு ஃபோன் செய்கிறார். அந்த டெல்லி சார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த டெல்லி சார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இப்பொழுது உங்கள் மீது மிக மிக கோபத்தில் இருக்கிறார்கள், நான் இதுவும் அத்தனை வேகமாக செய்ய முடியாது, பார்த்துக்கொள்ளலாம் என்று. உடனே இவர் தன் பங்கிற்கு, ஐயா, அடுத்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க, அதாவது வேறு கட்சியை சேர்ந்தவங்க இருக்கட்டும், அதிமுகவில் இவங்களெல்லாம் நீங்கள் ரெய்டு போடணும்னு நினைக்கிறப்போ அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்க, நான் இருக்கேனா? அதுதான் அவருடைய இது. அவர் தான் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு, சரி நம்ம இல்லை, இனிமேல் அவங்க எப்படி அதை ரூட் எடுக்கிறாங்கன்றதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறார். அந்த டெல்லி சார் யார்? எடப்பாடியின் அணியில் இருந்து கொண்டே டெல்லியினுடைய தலைமையகத்தை தொடர்பு கொண்டு மற்ற அமைச்சர்களுக்கும் தனக்கும் பாதுகாப்பு அரண் அமைத்து கொண்டிருக்கிற அந்த அமைச்சர் யார்? விரைவில் அது பற்றிய விரிவான தகவல்கள் வெளியிடுகிறோம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும், நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, அதுவரை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.